போராட்டக்காரர்கள் வந்து கடலுக்குள்ளே போய் நின்று போராட்டத்தில் ஈடுபடுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை குறித்து பதிவு செய்யுங்க. அதாவது ஒரு சிறிது நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் கலைக்க ஆரம்பித்த பொழுது ஏராளமான போராட்டக்காரர்கள் கடற்கரை நோக்கி தான் சென்றனர். முதலில் வந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக, தங்களை காவல்துறை தாக்காமல் இருப்பதற்காக முதலில் ஜனகணமன, அதாவது தேசிய கீதத்தை பாடினர். தேசிய கீதத்தை 2-3 முறை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தனர். அந்த நிலையில காவல்துறையினர் யாரும் போராட்டக்காரர்களை எந்த விதமான ஒரு சேதமும் இல்லாமல் அவர்களை வலுக்கட்டாயமாக போராட்டக்காரர்கள் கல்வி செல்ல முயற்சி செய்யவில்லை. இந்நிலையில் அடுத்த கட்டமாக அவர்கள் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து கலைந்து சிறு சிறு குழுக்களாக பிரிந்து பல்வேறு கடற்கரை பகுதிகளுக்கு ஓடினர். பின்னர் ஏராளமான காவல்துறை தொடர்ந்து களத்துக்குள் வரும்போது அவர்கள் கடற்கரை பக்கமாக நின்று ஆயிரக்கணக்கான அளவில் மனித சங்கிலி மூலமாகவும் தடுப்பு கொடி கட்டியும் தங்கள் போராட்டத்தை பதிவு செய்து வருகின்றனர். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே, அதாவது ஊடகங்களில் வெளிவந்த உடனேயே அவர்கள் வந்து பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள அனைத்து ஏரியாக்களில் உள்ள மக்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தற்போது கடற்கரை பக்கமாக கூடி வருகின்றனர். ராஜலட்சுமி.